அல்லாஹ்வுடைய தூதர் காட்டித்தராத பல செயல்பாடுகளை செய்யக்கூடிய நிலை என்ன செய்யணும்னா பார்த்துக்கணும். அதாவது அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், சுப்ஹானல்லதி அஸ்ரா பி அப்திஹி லைலம் மினல் மஸ்ஜிதில் ஹராம் இலல் மஸ்ஜிதில் அக்ஸா அல்லதி பாரக்னா ஹவுலஹு லினுரியஹு மின் ஆயாத்தினா இன்னஹு ஹுவஸ் ஸமீஉல் பஸீர். 17வது அத்தியாயத்துடைய முதல் வசனத்துல நிச்சயம் அல்லாஹ் சொல்லிருக்காங்க, சுப்ஹானல்லதி அஸ்ரா பி அப்திஹி, தன்னுடைய அடிமை, யார? அல்லாஹ்வுடைய தூதர் அல்லாஹ் குறிப்பிடுறான், தன்னுடைய அடிமையை கூட்டி சென்றானே ஒரு இரவில் அவன் பரிசுத்தமானவன். இது ரசூலுல்லாஹ்வுடைய எந்த முயற்சியும் கிடையாது. அவங்களாம் என்ன செய்யல, விண்ணுலகத்துக்கு போகல. அல்லாஹ் என்ன செஞ்சான், கூட்டிட்டு போனான். எப்படி சொல்றான், லைலம் மினல் மஸ்ஜிதில் ஹராம் இலல் மஸ்ஜிதில் அக்ஸா, ஒரே நைட்ல இங்க இருந்து எங்க மஸ்ஜிதுல் ஹராம் என்று சொல்லக்கூடிய அந்த புனித பள்ளிவாசல் இருந்து பைத்துல் முகத்தஸ் என்று சொல்லக்கூடிய அந்த புனித பள்ளிவாசலுக்கு ஒரே இரவுல அழைத்து சென்றான் இல்லையா, அவன் யாரு? பாக்கியம் மிக்கவன். அல்லதி பாரக்னா ஹவுலஹு, அதனுடைய சுற்றி உள்ள இடங்கள் இருக்கா இல்லையா, அந்த பைத்துல் முகத்தஸ், அந்த இடத்தையும் இருந்திருக்க பரக்கத் புரிந்தாக நாம் ஆக்கி இருக்கின்றோம். லினுரியஹு மின் ஆயாத்தினா, ஏன் தெரியுமா என்னுடைய தூதரை கூட்டிட்டு போனேன், என்னுடைய அத்தாட்சிகளை அவருக்கு காண்பிப்பதற்காக வேண்டி. இன்னஹு ஹுவஸ் ஸமீஉல் பஸீர், அவன் பார்ப்பவனாகவும் கேட்பவனாகவும் இருக்கின்றான் அப்படின்னு சொல்றான் அல்லாஹ் சொல்லிருக்காங்க. இந்த ஒரு இரவு போனாலே இதுக்கு பேரு அஸ்ரா என்று சொல்லப்படும். அங்க இருந்து மேல போனாங்க இல்லையா, அதுக்கு என்னது மெஹராஜ், விண்ணுலக பயணம் அப்படின்னு விஷயம் சொல்லப்படும். இந்த விஷயத்துல நிறைய பேர் அன்றும் சரி இன்னைக்கும் சில பேர் சரி இஸ்லாத்துக்கு வந்து இந்த ஒரு விஷயத்தை நம்பாம காபிர்களா மாறக்கூடிய மக்களை என்ன செய்யறோம் பார்த்துக்கிட்டு. இஸ்லாத்தை பொறுத்தவரை எப்படின்னா, அல்லதீன யுக்மினூன பில் கைபி, அல்லாஹ் சொல்றான், அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் தெரியுமா, மறைவான விஷயத்தை ஈமான் கொள்வார்கள், நம்பிக்கை கொள்வார்கள் அப்படின்னு அல்லாஹ் தஆலா சொல்லிருக்காங்க. இந்த விஷயத்துல நம்மளுடைய மனித மூளையை வச்சு சிந்திச்சோம் அப்படின்னா ஒரு காலம் இது சாத்தியப்படாது. அப்படிப்பட்ட ஒரு விஷயம் தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி காமிக்கிறாங்க. எப்படி, நான் வந்து அந்த மஸ்ஜிதுல் ஹராம்ல ஹிஜ்ர் பகுதியில் இருக்கும்போது ஜிப்ரீல் என்ன செஞ்சாங்க, வந்தாங்க. வந்து என்னுடைய நெஞ்சு பகுதியில இருந்து வயிறு வரை என்ன செஞ்சாங்க, அதை அறுத்து என்னுடைய அந்த இதயத்தை வெளியெடுத்து தங்க தட்டில் வச்சு ஜம்சம் தண்ணீரை கொண்டு கழுவி ஈமானை கொண்டும் ஹிக்மத்தை கொண்டு நிரப்பி நினைச்சாங்க, உள்ள வச்சு தச்சுட்டு ரசூலுல்லாஹ் நினைச்சாங்க கூட்டிட்டு போவா. இதை கேட்கும்போது கூட என்ன செய்யும், எல்லாம் முடியுமா அப்படின்னு நமக்கு உள்ளுத்தோம். ஆனா ஒரு முஸ்லீம் என்ன செய்யணும், நம்பி ஆகணும். ஏன் இது செய்யக்கூடியது யாரு, படைத்த இறைவன் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன். அவன் நினைச்சா அப்படின்னா எது வேணாலும் செய்வோம். ஆனா இன்னைக்கு நமக்கு ஒரு அத்தாட்சி இருக்கு, சஹாபாக்கள் காலத்துல கூட என்ன செய்ய சிந்திக்க முடியாது. அல்லாஹ் சொல்லிட்டானா சரி நம்பிட்டு போயிடுவோம் அப்படின்னு விட்டுருவாங்க. ஆனா இன்னைக்கு கூட நம்ம பார்க்கமா இல்லையா, அறுவை சிகிச்சை பார்க்கமா இல்லையா, இதயத்தை வெளியே எடுத்து வச்சிருக்கான், அப்படி வெளியே வச்சு அதை பம்ப் பண்ணி ஓடிக்கிட்டு இங்க இருந்து அறுவை சிகிச்சை நடந்துகிட்டு இருக்கு. அப்போ அல்லாஹ்வால படைக்கப்பட்ட மனிதனா இருக்கக்கூடிய நமக்கே இதுக்கு சாத்தியம் அப்படின்னா, படைத்த இறைவன் அல்லாஹ் நினைச்சான் அப்படின்னா நினைச்சுவான், எதை வேணாலும் செய்வான் அப்படிங்கிற ஒரு மூணு என்ன செய்யணும், அறிவை கொண்டு நம்புறோமோ இல்லையோ, அல்லாஹ் தஆலா சொன்னானா, அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்களா, அதை என்ன செய்யணும், நம்பிட்டு இருக்கோம். இதுக்கு நம்ம நம்புறதுக்கு சில உதாரணங்களை எடுத்துக்கலாம். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லும்போது, இன்ன மஸல ஈசா இன்தல்லாஹி, அல்லாஹ்விடத்துல ஈசாவுடைய உதாரணம் இதை போன்று தெரியுமா, கமஸலி ஆதம, ஆதம் நபியை போன்றது அவருடைய உதாரணம். கலக்கஹு, அவரை படைத்தான், மின் துராபின், ஆதம் நபியை மண்ணால் என்ன செஞ்சேன், படைத்தேன். சும்மா காலலஹு குன் ஃபயகுன், ஆகு என்று நாம் கூறினோம், என்ன செஞ்சாரு, ஆயிட்டார். இதை நம்புறோமா இல்லையா, முஸ்லிம்களா இருக்கு நம்புறோமா இல்லையா? ஆதம் நபிய அல்லாஹ் தஆலா ஏதாவது ப்ராடக்ட் வச்சு படிச்சானா, ஒண்ணுமே கிடையாது, வெறும் மண்ணு தான். மண்ணை வச்சு படைச்சிட்டு குன் ஃபயகுன், குன் என்னது ஆகு, ஃபயகுன் ஆயிடுச்சு. இன்னைக்கு நீங்க விஞ்ஞானம் வளர்ந்துட்டுல 2020 இருக்கும்ல, எத்தனையோ மருத்துவர் இருக்காங்கல்ல, எல்லாரும் சேர்ந்து ஒரு களிமண்ணை எடுத்து வச்சுக்கிட்டு அவங்க உருவாக்க முடியுமா? யார் நினைச்சா உருவாக்க முடியாது. ஆனா படைத்தேன் உருவாக்குறான். அதே போன்று பாருங்க, இன்னைக்கு விஞ்ஞானம் வளர்ந்துருக்கு. எவ்வளவுதான் வளர்ந்தாலும் இந்த குழந்தையை உருவாக்கணும் அப்படின்னா ஒரு ஆணுடைய உயிரினம் வேணும், ஒரு பெண்ணுடைய சினை முட்டை வேணும். இதுதான் என்ன செய்ய முடியும், ஒரு குழந்தைய உருவாக்க முடியும். வெறுமனே பெண்ணை வச்சு என்ன செய்ய முடியாது, உருவாக்க முடியாது. ஆனா அல்லாஹ் தஆலா எப்படின்னா தன்னுடைய
அந்த ஆற்றலை வெளிப்படுத்துறான் அப்படின்னா எதுவுமே இல்லாம மண்ணை வச்சு நினைச்சுவேன் நான் உருவாக்குவேன். அதே மாதிரி நீதி என்னது, ஒரு ஆணும் பெண்ணும் சேர்ந்தாதான் குழந்தை உருவாகும் அப்படிங்கிற அவன் படைத்த அந்த நீதியை நானே நினைச்சுவேன் உடைப்பேன். கணவன் ஒரு மகன், ஒரு ஆண் மகன் இல்லாம என்ன செய்வேன் குழந்தையை பிறகு சொல்லி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஈசா நபியை என்ன செஞ்சான், படைச்சான். அப்ப என்ன செய்றோம், இதெல்லாம் நம்புறோமா இல்லையா? அப்ப இதை போன்று அல்லாஹ்வுடைய அந்த தூதருடைய அந்த மெஹராஜுடைய பயணம் இருக்கா இல்லையா, அதை கண்டிப்பா என்ன செய்யணும், ஒருத்தர் நம்பியே ஆகும். அவர் நம்பல அப்படின்னா என்ன செய்வாரு, இஸ்லாத்துக்கு என்ன செய்வாரு, வெளியே போயிடுவார். அந்த விண்ணுலகத்துக்கு போனாலும் இல்லையா, அதை கூட ஒரு அத்தாட்சியா நம்ம ஒரு படிப்பினை எப்படி எடுக்கலாம் அப்படின்னா அல்லாஹ்வே குர்ஆன்ல சொல்லி காமிக்கிறான். இன்னைக்கு சில பேர் சொல்றாங்க இல்லையா, இன்னைக்கு மனுஷன் போனா இல்லையா, இங்க இருந்து ஃபிளைட்ல போறோம், ஹெலிகாப்டர்ல போறோம், ஏன் ராக்கெட்ல போயிட்டு நான் நினைச்சிட்டேன், சந்திரன்ல இறங்கிட்டேன், அங்க மண் எடுத்துட்டேன், அங்க பிளாட் வாங்கிட்டேன் சொல்றானா இல்லையா? அல்லாஹ்வால படைக்கப்பட்ட மனிதனாக நமக்கே இவ்வளவு ஆற்றல் நினைச்சான் மேல போய் பார்த்துக்கிட்டு இருக்கான். அப்ப அல்லாஹ் அதையுமே சொல்லி காமிக்கிறான். எப்படி சொல்றான்னா, வமை இரிதுல்லாஹு ஐயஹ்தியஹு, அல்லாஹ் யாருக்கு நேர்வழி காட்ட விரும்புகிறானோ யஸ்ரஹு ஸத்ரஹு லில் இஸ்லாமி, அவன் என்ன செய்வான், அவனுடைய நெஞ்சை இஸ்லாத்தின் பக்கம் என்ன செய்வான், விரிவாக்குவான். யாருக்கெல்லாம் நேர்வழி கொடுக்கணும்னு நினைக்கானோ அவனுடைய உள்ளத்தை என்ன செய்வான், அப்படியே இஸ்லாத்தின் பக்கம் என்ன செய்வான், அப்படியே விரிவடை செய்வோம். வமை இரிது ஐ யுரில்லஹு, யாருக்கு வழிதவர செய்ய யஜ்அல்லஹு அவன் நாடுகிறானோ ஸத்ரஹு கய்யிகன் ஹரஜன், அவனுடைய நெஞ்சை சிரமமானதாக ஆக்குவோம். கஅன்னமா யஸ்அது ஃபிஸ்ஸமாஇ, வானத்தில் ஏறுவனை போன்று இறுக்கமா என்ன சிரமமா ஆக்குவேன் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சொல்லி காமிக்கிறான். இதுல சொல்றாங்க என்ன அப்படின்னா, வானத்துல ஏறும்போது அந்த பிளைட்ல போகும்போது இதயம் நிச்சயமா கொஞ்சம் படப்படக்குமா. இப்போ அல்லாஹ்வுல என்ன செய்யறான்னா தன்னுடைய நபியை அந்த செட்டிங்ஸ்லாம் என்ன செய்யறான் வச்சு கூட்டுப்பான். அது இல்லாம என்ன செய்வான், அல்லாஹ்வுல கூட்டு போவான். இதை நம்ம என்ன செய்யணும், ஒரு மூமின் கண்டிப்பா என்ன செய்யணும், நம்பியா. எந்த அளவுக்கு அப்படின்னா, எப்படி கூப்பிட்டு போறான் அதை ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. ஜிப்ரீல் வந்தாங்க புராக்னு சொல்லக்கூடிய ஒரு வாகனத்துல. அந்த ஹதீஸ்ல நீங்க படிச்சு பார்த்தீங்க அப்படின்னா, கோவே கழுதையை விட கொஞ்சம் சிறியது, கழுதையை விட கொஞ்சம் பெரிய வாகனத்துல நினைச்சாங்க என்னை கூப்பிட்டு போனாங்க. அது எப்படிப்பட்டது அப்படின்னா, பார்வை படக்கூடிய தூரம் இருக்கா இல்லையா, அந்த அளவுக்கு நிச்சயம் வேகமா சொல்லக்கூடிய அந்த வாகனத்துல நினைச்சாங்க என்னை கூப்பிட்டு போனாங்க அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். இதுல இன்னைக்கு சில சமுதாயத்துல ஒரு காலத்துல எப்படி இருந்துச்சுன்னா, அந்த புறாக் வாகனத்துல சில பேர் இந்த கேலண்டர் அட்டல் அடிச்சாங்கன்னா அதை ஒரு பெண்ணு உருவம் மாதிரி மூஞ்ச வச்சுக்கிட்டு அதுக்கு உருவத்தை மட்டும் கழுதையுடைய உடம்பை கொடுத்துக்கிட்டு என்ன செய்யணும், ரெண்டு பக்கம் ரெக்க இருக்கும். கேட்டா என்னது, இதான் புறாக் வாகனம், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதுதான் நினைச்சாங்க போயிட்டு வந்தாங்கன்னு சொல்லக்கூடிய மக்கள்லாம் நினைச்சிடறோம் பார்க்கும். அதை வச்சு நமக்கு ஒரு விஷயமே இல்லை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நினைச்சாங்க இங்க இருந்து நினைச்சேன் அங்க போனேன் அப்படின்னு சொல்றாங்க. அங்க போறாங்களா, அங்க போன உடனே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு கொடுக்கப்படுது என்னது, ஒரு மதுவையும் ஒரு பாலையும் நினைச்சாங்க கொண்டு வந்து கொடுக்குறாங்க. அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாலை எடுக்கிறாங்க. இப்ப ஜிப்ரீல் சொல்றாங்க, நீங்க இயற்கை மரபா இருக்கக்கூடிய நீங்க பாலை எடுத்திருக்கீங்க, நீங்க மட்டும் மதுவை எடுத்திருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய சமுதாயம் இருக்கும் வழி தவறி பேருக்கு சொல்லி ஜிப்ரீல் நினைச்சாங்க சொல்றாங்க. அப்போ அந்த மஸ்ஜில் ஹராம்ல இருந்து மஸ்ஜில் அக்ஸாவுல போறாங்க இல்லையா, அதுக்கு பேரு இரவில் பயணித்தல் அல் இஸ்ரா அப்படி சொல்லப்படுது. அங்கிருந்து மேல போனாலும் இல்லையா, அதுக்கு பேர் என்னது, மெஹராஜ், விண்ணுலக பயணம். அங்கிருந்து கூட்டு போறான். ஒவ்வொரு வானத்துக்காக என்ன செய்யறாங்க, கூட்டு போறான். இன்னைக்கு எவ்வளோ பெரிய விஞ்ஞான உலகத்துக்கு நம்ம இருந்தாலும் 2020 இருக்கோம். இவன் சொல்றான் நாங்கள் என்ன வேணாலும் செய்வோம், கடவுள்லாம் ஒன்றும் கிடையாது, அதெல்லாம் தானா உருவாக்கி சொல்லிக்கிட்டு இருக்கான். ஆனா இன்னைக்கும் இந்த விஞ்ஞானிகள் முதல் வானத்தை என்ன செய்யல, இன்னுமே என்ன செய்யல, கண்டுபிடிக்கல. அந்த பூமிக்கு வெளியே வர போயிருக்காங்க, அவ்வளவுதான். நாங்க ராக்கெட் விட்டோம், நேரா போனுச்சு முட்டுச்சு, அதான் வானம் நினைக்கும் அப்படின்னு யாரும் நினைச்சல கண்டுபிடிச்சு சொல்லல. நான் அல்லாஹ் தஆலா 7 வானம் நினைச்சிருக்கான், படைச்சு வச்சிருக்கான். அந்த ஒவ்வொரு வானத்துக்கும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்றாங்க, அழைத்துட்டு போறாங்க. இதுல நமக்கு ஒரு மிகப்பெரிய படிப்பினைகள்லாம் இருக்கு. என்ன போறாங்க, போன உடனே என்ன செய்யல, உள்ள அனுமதிக்கல. நீங்க யாரு அப்படி கேட்கிறாங்க. ஜிப்ரீல் சொல்றாங்க, உங்க கூட யாராவது வந்திருக்காங்களா? ஆமா வந்திருக்காங்க. அவருக்கு வர்றதுக்கு அனுமதி வழங்கப்பட்டிருக்கா? வழங்கப்பட்டிருக்கு. நிச்சயறாங்க போறாங்க. அப்படி போகும்போது முதல் வானத்துல ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களை பாக்குறாங்க. சொல்றாங்க, யாரு, ஜிப்ரீல் கத்து கொடுக்குறாங்க, நீங்க என்ன செய்யுங்க, சலாம் சொல்லுங்க. சலாம் சொல்றாங்க. அவங்க பதில் சலாம் சொல்றாங்க, நல்ல நபியே வருக, நல்ல மகனே வருக நினைச்சாங்க, வரவேற்கிறாங்க. இப்படிதான் எல்லா வானத்திலையும். இதுல நமக்கு என்ன படிப்பினை இருக்கு அப்படின்னா, நம்ம வீட்டுக்கு யாராவது இருந்தாங்கன்னா நிச்சயம் சலாம் சொல்லி வரவேற்கணும். நீ சில பேர் எப்படி தெரியுமா, யாரோ வந்துட்டு போறான், அதுவும் குறிப்பா மனைவி வீட்டுல இருந்து வந்தா கணவன் வீட்டுல மதிக்க கிடையாது, கணவன் வீட்டுல இருந்தா மனைவி வீட்டுல நினைச்சாரு மதிக்க கிடையாது. ஒரு பெருசா நினைச்சாரு
செல்ல நோண்டிக்கிட்டே இருப்பார். வந்தவங்க அஸ்ஸலாமு அலைக்கும் நல்லா இருக்கீங்களா எப்படிங்கிற வார்த்தை நினைச்சு மாட்டாங்க, கேட்க மாட்டாங்க. வந்தவருக்கு என் வீட்டுக்கு ஏன்டா போனாங்க நிலைமை விஷயம் வந்துடும். நான் இதில் அல்லாஹ் நினைச்சு படிப்பனையை வச்சிருக்கான். நீங்கள் போறீங்களா சலாம் சொல்லுங்க, சலாம் சொல்லி வச்சுறாங்க, வரவேற்கிறாங்க. அப்போ தான் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் வச்சுறாங்கன்னா தன்னுடைய வலப்புறத்தால் பார்த்தா சிரிக்கிறார், இடப்பக்கத்தில் உள்ள மக்களை பார்த்தா அழுகுறாங்க. அப்போ ரசூலுல்லாஹ் கேட்கிறார், ஏன் இந்த மாதிரி செய்கிறாங்க? ஜிப்ரீல் சொல்றாங்க, இந்த வலது பக்கத்துலனா இல்லையா மறுமை நாள் வரைக்கும் வரக்கூடிய எல்லா மக்களையும் அல்லாஹ் நினைச்சான் எடுத்து காமிக்கிறான். இவங்கெல்லாம் யாரு? சொர்க்கவாசிகள். இடது பக்கத்துல இருக்காங்க இல்லையா இவங்களாம் யாரு? நரகவாசிகள். அழுகுறாங்க. ஏன் அழகான செய்வாரு? யாரு? நம்ம அவருடைய தந்தை யார்? நம்முடைய தந்தை யாரு? ஆதம் தான். அப்ப அவர் நினைச்சாரு என்னுடைய பிள்ளைங்களாம் நினைச்சாங்க நரகத்துக்கு போறாங்க நினைச்சாங்க, அழுகுறாங்க அப்படிங்கிற விஷயத்த ரசூலுல்லாஹ் என்னது சொல்லப்படுது. அப்ப இருந்து என்ன விளங்குது? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மறைவான விஷயம் தெரியாது. இன்னைக்கு சொல்றாங்க இல்லையா சில பேர் அந்த அவுலியாவுக்கு அந்த மறைவான விஷயம் தெரியும், இந்த அவுலியாவுக்கு மறைவான விஷயம் தெரியும் சொல்றாங்களா இல்லையா? ஆனா அவுலியாக்கள்லாம் மிகப்பெரிய அவுலியா இருந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு என்ன செய்யல? மறைவான விஷயம் தெரியல. ஏன் அழுகுறாங்க, ஏன் சிரிக்கிறாங்க தெரியல. யார் சொல்றா? ஜிப்ரீல் நினைச்சாங்க, அவங்க தான் சொல்றாங்க. முதல்வா. ரெண்டாவது வானத்துல ஈசா நபி எஹ்யா நபி சந்திக்கிறாங்க. மூணாவது வானத்துல யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவங்க சந்திக்கிறாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, உலகத்தினுடைய பாதி அழகை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் செஞ்சிருக்கான், அவருக்கு கொடுத்துருக்கான். அந்த அளவுக்கு நினைச்சாங்க யூசுப் நபி ரொம்ப அழகா இருந்தாங்க. அதனால தான் நம்ம பெண்கள் என்ன பண்ணாங்க, நீங்க போங்க அப்படின்னு சொல்லும்போது கத்தியை வச்சு நான் பழத்தை நறுக்கிட்டு இருக்காங்க. யூசுப் அலைஹிஸ்ஸலாமுடைய அழகுல மைய நினைச்சாங்க, தன்னுடைய விரலையே நினைச்சாங்க அறுத்துக்கிட்டாங்க. அல்லாஹ் நினைச்சான் குர்ஆன்ல சொல்லிருக்காங்க. அப்படி ஒருத்தர் பார்த்து மயங்கணும் அப்படின்னா எந்த அளவுக்கு அல்லாஹ் பிரம்மாண்டமா படைச்சிருப்பான். அப்படிதானே? அதனாலதான் சஹாபாக்கள் கேட்கும்போது சொல்றாங்க, பெருமை அடிப்பவரை அல்லாஹ் நினைச்ச மாட்டான், விரும்ப மாட்டான் அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொல்லும்போது சஹாபாக்கள் சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே எங்களுடைய ஆடை நல்லா அழகா இருக்குன்னு ஆசைப்படுறோம், நாங்க போடக்கூடிய செருப்பு நல்லா அழகா இருக்குன்னு ஆசைப்படுறோம். இதெல்லாம் பெருமையா? இதெல்லாம் பெருமை இல்லை. சத்தியத்தை மறுப்பது, மக்களை கேவலமாக நினைப்பது பெருமை. நீங்க அழகா இருங்க, அல்லாஹ் அழகானவன், அழகே நினைச்சான், விரும்புறான் அப்படின்னு சொல்றாங்க நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இன்னைக்கு சொல்ல பார்த்தீங்கன்னா ஒரு ஜும்மா தொழுகைக்கு வரும்போது கூட ரொம்ப மோசமா இருக்கக்கூடிய மக்கள் பார்த்துருக்கு. மற்ற இடத்துக்கு போங்க, ஒரு கல்யாணம் தான் நீட்டா அணிச்சுதான் நல்லா குளிச்சு மாப்பிள்ளை மாதிரி சென்று வீட்டுலாம் அடிச்சு தப்புன்னு போவார். மற்ற எல்லா விஷயங்களும் போவாங்க. அதே ஜும்மாக்குன்னு வந்துட்டா எனத்தியா ஒரு கிழிஞ்ச சட்டை இருக்கிற ஒரு மோசமான சாரம் அப்படி போட்டு வரக்கூடிய மக்கள் நினைச்சு பார்த்துக்கிட்டு இருக்கும். அதுக்காண்டி ஒவ்வொரு நாளும் என்னது புதுசு கடைக்கு போய் வாங்கிட்டு வரது மார்க்கம் சொல்லலை. இருக்கிறதே என்னது நல்ல ஆடை நினைச்சிங்க அணிஞ்சிட்டு வாங்குறதே என்னது இஸ்லாம் சொல்லுது. இப்போ 4வது வானத்தில் இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம் பார்க்குறாங்க, 5வது வானத்தில் ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் பார்க்குறாங்க, 6வது வானத்தில் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களை பார்க்குறாங்க, 7வது வானத்தில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க நினைச்சாங்க பார்க்குறாங்க. இப்போ நமக்கு ஒரு கேள்வி வரும். சில மக்கள் சொல்லுவாங்க இந்த ஷிர்க் வைக்கணும் இல்லையா பார்த்தீங்களா? அப்போ நாங்கள் சொன்னோமா இல்லையா, அவுலியாக்கள்லாம் மரணிக்கல, உயிரோடு தான் இருக்காங்க பார்த்தீங்களா? நல்மாரில் அல்லாஹ் நினைச்சிருக்கான், எடுத்து காமிச்சிருக்கான். அப்போ நினைச்சுறாங்க இவங்களும் உயிரோடு இருக்காங்க. அல்லாஹ் தஆலா யார் வேணாலும் எப்போ நினைச்சுவான் எடுத்து காமிப்பான். அது என்னது? வேற உலகம். இங்க நினைச்சிட்டாங்க எல்லாரும் மரணிச்சிட்டாங்க. ஒரு ஆள் மரணிச்சிட்டாரா, கபர்ல கொண்டு வச்சுட்டாங்களா, அவர் நல்லடியாரா இருந்தா தூங்கிட்டே இருப்பாரு, அது வேற உலகம். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காமிக்கிறான் இல்லையா, பர்ஸக் என்னுடைய திரை மறைவான ஒரு வாழ்க்கை இருக்கு. அதனாலதான் ஒரு நல்லடியார் இறந்தவனே நினைச்சுவாரு, அவர் கிடைக்கக்கூடிய அந்த நன்மையான விஷயங்கள்ல பார்த்தவனே நினைச்சுவார், மலக்குமாட்ட சொல்லுவாரு, என்னைய திரும்ப அனுப்புங்களேன், என் மனைவி அழுதுகிட்டு இருக்கா, என் பிள்ளைலாம் அழுதுகிட்டு இருக்கு, எங்க அம்மாட்ட சொல்லிட்டு வந்துருவேன் அப்படின்னு கேட்பாங்க இல்லையா? அனுபவிப்பாங்களா? முடியாட்டா, தூங்கு. திரும்ப அப்புறமா என்ன செய்ய தூங்குன்றா. அதே கெட்டடியா என்ன செய்யும்? அடி விழும். எவ்வளவு நாளைக்கு? திரும்ப எழுப்புற வரைக்கும் நினைச்சுவான் அல்லாஹ் தஆலா அடிச்சுக்கிட்டு இருக்கான் அப்படின்னு விஷயம் சொல்லி காமிக்கிறான். அப்ப என்னது? அல்லாஹ் நினைச்சா நினைச்சுவான் எதனால விஷயம் சாத்தியம் அடை என்பதை விஷயம் நாம நம்பணும். அதே போன்ற அந்த 7வது வானத்துல தான் பைத்துல் மஅமூர் என்று சொல்லக்கூடிய பள்ளிவாசல். மலக்குமார்கள் அல்லாஹ் நினைச்சது வணங்குறதுக்காண்டி அல்லாஹ் நினைச்சான் ஏற்பாடு பண்ணி வச்சிருக்கான். அந்த பைத்துல் மஅமூர் பள்ளிவாசல் எவ்வளவு பிரம்மாண்டமானது. அதுல ஒவ்வொரு நாளும் எப்படி வானவர்கள் நுழையிறாங்க அப்படின்னா ரசூலுல்லாஹ் சொல்லி காமிக்கிறாங்க, ஒரு தடவை 70,000 வானவர்கள் அது உள்ள நுழைஞ்சாங்க அப்படின்னா திரும்ப அவங்க நுழையிறதுக்கு அனுமதி கிடையாது. யோசிச்சு பாருங்க, ஒரு தடவை ஒருத்தர் உள்ள போயிட்டார் அப்படின்னா திரும்ப 2வது முடியாது, அவர் போக முடியாதுன்னா அல்லாஹ் தஆலா மலக்குமாருடைய எண்ணிக்கை நினைச்சிருக்கான் மிக பிரம்மாண்டமான அளவு படைச்சிருக்கான். அவருடைய எண்ணிக்கை இல்ல சொல்லவே இல்லை, அந்த அளவுக்கு அல்லாஹ் தஆலா அந்த பூமியில மிகவும் அதிகமான ஒரு எண்ணிக்கையில மலக்குமார்ல படைச்சிருக்கான விஷயத்தை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காமிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம இதை அல்லாஹ் குர்ஆன்ல இன்னொரு இடத்துல சொல்லி காமிக்கிறான், ஒமா ஜஅல்னா அர்-ருக்யா அல்லதி அரைனாக, நாம் உமக்கு காண்பித்த இந்த காட்சியை இல்லா ஃபித்னத்தல் லின்னாசி, மனிதர்களுக்கு ஒரு சோதனையாக நன்றி சில நான் ஆக்கலன்னு சொல்றேன்.
அப்படிதானே? ரசூலுல்லாஹ் வந்து சொல்றாங்க இல்லையா, நான் இங்க இருந்து என்ன செஞ்சேன், பைத்துல் முகத்தஸ் போனேன், அங்கே இருந்து என்ன செஞ்சேன், 7 வானத்துக்கு போனேன் அப்படின்னு சொன்னா நம்புற மாதிரியா இருக்கு? சாதாரண மனுஷன் செய்ய முடியாது, நம்ப முடியாது. ஆனா முஸ்லிம்கள் என்ன செய்யணும், நம்பி என்ன செய்யணும், ஆக வேண்டும் என்று என்ன செய்யுது இஸ்லாம் சொல்லி காமிக்கு. எந்த அளவுக்கு அப்படின்னா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மிஹ்ராஜுக்கு போயிட்டு வந்துட்டாங்க. வந்ததுக்கு அப்புறம் பள்ளிவாசல்ல உட்கார்ந்துருக்காங்க மஸ்ஜிதுல் ஹராம்ல. அப்ப அபூஜஹல் கிண்டலுக்கே வாரான், என்ன முகமதே ஏதாவது செய்தி இருக்கா அப்படி கேட்குறான். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, நான் இன்னைக்கு இங்கே இருந்து என்ன செஞ்சேன், நைட்டு பைத்துல் முகத்தஸ் போனேன், அங்கேருந்து வானத்துக்கு போயிட்டு வந்துட்டான். அவனுக்கு என்னது ரொம்ப ஜாலியாயிருச்சு. நேற்று ஏற்கனவே ரசூலுல்லாஹ் பைத்தியக்காரன் மஜ்னூன் சொல்லிட்டு இருக்காங்க. இவர் ஒரே நைட்ல இங்கிருந்து அங்கே போனாரா, அங்கேருந்து வானத்துக்கு போயிட்டாரா, இல்லை நம்புற மாதிரியா இருக்கு. உடனே என்ன பண்றான்னா, முகமதே என்கிட்ட சொன்னதை மக்கள்கிட்ட நீங்க சொல்லுவீங்களா, மாறிடக்கூடாது இல்லை, மக்கள் நான் கூப்பிட்டு வருவேன் சொல்லுவீங்களா அப்படின்னு கேட்குறான். ரசூலுல்லாஹ் சொல்றேன் அப்படிங்கிறான். மக்கள்லாம் என்ன நான் கூப்பிட்டு வரான், எல்லாத்தையும் கூப்பிட்டு வந்துட்டான். மக்கள் கேட்குறாங்க, அப்போ சொல்றான் ஆமா அப்படியா, சரி அப்போ நாங்கள் சில விஷயங்கள் கேட்போம், அதுக்கு நீங்கள் என்ன செய்யணும், பதில் சொல்லணும் அப்படின்னு சொல்லலாம். எப்படின்னா, இப்போ நம்ம இந்த பள்ளியாசம் வந்துட்டு நினைங்களேன், திரும்பி கேட்குறாரு, இந்த பள்ளியாசல் எத்தனை ஃபேன் இருக்கு, டக்குன்னு சொல்ல முடியாது, ஞாபகம் வராது. அதே மாதிரி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பைத்துல் முகத்தஸ் அந்த பள்ளிவாசல் குறித்து கேட்குறாங்க. இப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்சுறாங்கன்னா, போன உடனே அதை பார்த்து அப்படியே கொஞ்சமாக நினைச்சுறாங்க, சொல்ல முயற்சி பண்ணுறாங்க, சொல்கிறாங்க, கொஞ்சம் தடுமாற்றம் ஏற்படுது. அதுக்கப்புறம் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறாங்க, அல்லாஹ் தஆலா அந்த பைத்துல் முகத்தஸ் பள்ளிவாசல் அப்படியே கொண்டு செஞ்சான், என்னுடைய கண்ணுக்கு முன்னாடி காமிச்சா, நான் என்ன செஞ்சேன், அப்படியே பார்த்து பார்த்து என்ன செஞ்சேன், மக்களுக்கு சொன்னேன்னு சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மிஹ்ராஜ் பயணத்தில் அந்த பள்ளிவாசல் பார்த்தாங்க இல்லையா, அதை அப்படியே மக்கள் என்ன சொன்னாங்க. ஆனால் என்ன சில பல பேர் நம்பல. சரி, இந்த மிஹ்ராஜ் இரவுல மிகப்பெரிய படிப்பினையான சில விஷயங்கள் இருக்கு. என்ன அப்படின்னா, இந்த மிஹ்ராஜுடைய பயணத்துல தான் அல்லாஹ் தஆலா தொழுகை என்ன செஞ்சான், கொடுத்தான். இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். 50 நேர தொழுகை என்ன செய்ய அல்லாஹ் தஆலா கொடுத்தான். மூசா நபி என்ன செய்றாங்க, வந்துடுறாங்க, உங்களுக்கு அல்லாஹ் தஆலா என்ன கொடுத்தான், 50 நேர தொழுகை கொடுத்தான். மூசா நபி சொல்றாங்க, நீங்க போங்க, குறைச்சிட்டு வாங்க, உங்களுடைய சமுதாய மக்கள் இதை செய்வதற்கு சக்தி பெற மாட்டார்கள். ஏன் சொன்னாங்க, ஏன்னா ஏற்கனவே பனு இஸ்ராயல் இருக்கானா இல்லையா, படாத பாடுபடுத்திருக்கான். எதுக்கு எடுத்தாலும் சந்தேகம் தானே. ஒருத்தர் இறந்து போயிட்டான், அல்லாஹ் என்ன பண்ணான், ஒருத்தர் இறந்தோடைய உடல் ஒரு மாட்டை அறுத்து அதனுடைய கறி எடுத்து நினைச்சிங்க, அந்த இறந்தோடைய உடலை நினைச்சிங்க அடிங்க சொன்னோன்னே என்ன பண்ணணும், அடிச்சிருக்கணுமா இல்லையா, கேள்வி, இந்த மாடு எப்படி இருக்கும், அது என்ன கதை இருக்கும், எப்படிலாம் இருக்கும், நிறைய என்ன செஞ்சாங்க, கேள்வி கேட்டு படாத பாடுபடுத்தினாங்க. அதனால ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, உங்க சமுதாயம் என்ன செய்யாது, போய் என்ன செய்யுங்க, குறைச்சிட்டு வாங்க. அப்ப 50 40 30 20 10 கடைசியிலே 5 ஆயிடுச்சு. அப்பவும் உடலையே மூசா அலைஹிஸ்ஸலாம் போங்க, போய் குறைச்சிட்டு வாங்க, உங்களுடைய சமுதாயத்துக்கு சக்தி பெற மாட்டார்கள். ரசூல் சொல்றாங்க, இதுக்கு மேல போறது எனக்கு வெக்கமா இருக்கு, நான் என்ன செஞ்சுட்டேன், பொருந்திக் கொண்டேன் அப்படின்னு சொல்லி நபிகள் நாயகம் சொல்றாங்க. அல்லாஹ்வும் அங்க சொல்றான், யார் இந்த 5 நேர தொழுகையை சரியான முறையில் தொழுகின்றாரோ அவருக்கு 50 நேர தொழுகை தொழுதா என்ன நன்மை கிடைக்குமோ அந்த நன்மை என்ன செஞ்சுறேன், இந்த 5 வக்துல நான் வச்சிருக்கேன் சொல்லி அல்லாஹ் நினைச்சிட்டான். எவ்வளவு பெரிய மிகப்பெரிய விஷயத்தை சுருக்கி தந்துட்டு, இதை நீ செய்ப்பா, உனக்கு இவ்வளவு நன்மை இருக்குன்னு அல்லாஹ் நினைச்சிட்டான், முடிச்சிட்டான். ஆனா இன்னைக்கு பாருங்க, இன்னைக்கும் எல்லா இடங்களையும் பள்ளிவாசல் இருக்கு, அப்படிதானே, முஸ்லிம்கள் வாழ்ந்துட்டு தான் இருக்கும். ஆனாலும் பள்ளிவாசல்ல ஒவ்வொரு தொழுகைக்கும் என்னது, இடம் காலியா தான் இருக்கு. ஜும்மால கூட பாருங்க, ஜும்மா ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே வாங்க ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, நீங்க ஜும்மா இமாம் மெம்பர் பிடிக்கு ஏறதுக்கு முன்னாடி போனீங்க அப்படின்னா உங்களுடைய பேர் என்ன செய்யும், ஜும்மாவுடைய பதிவேட்டில் இருக்கும். இல்லைன்னா நினைச்சாங்க, அவர் மெம்பர் பிள்ளை ஏறி பயான் பண்ண ஆரம்பிச்சாருன்னா பதிவேட்டுகளை மூடி வச்சு நினைச்சுவாங்க, மலக்குமார் உட்காந்துருவாங்க, நம்ம கண்ணுக்குலாம் தெரிய மாட்டாங்க, மறைவான விஷயம் நினைச்சிடும் நம்பர். அப்போ ஒவ்வொரு ஜும்மாலையும் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. ஆனா இன்னைக்கு பாருங்க, எத்தனை வாட்டி சொன்னாலும் சரிதான், அந்த விஷயம் நமக்கு தெரிஞ்சாலும் சரிதான், நம்ம மற்ற எல்லா விஷயத்துக்கும் ப்ரிப்பேர் போகிறோமா இல்லையா. ஒரு பஸ் ஸ்டாண்டுக்கு போனோம்னா 9 மணிக்கு பஸ்னா 8:30 மணிக்கு போகிறோம், ஒரு ட்ரெயினுக்கு 3:30 மணிக்கு ட்ரெயினா 3 மணிக்கு போகிறோம், ஒரு கல்யாண வீட்டுக்கு 10:30 மணிக்கு நிற்காங்கன்னா 9 மணிக்கே போகிறோம். அப்போ எல்லா விஷயத்தையும் நினைச்சிடும் ப்ரிப்பேர் ஆகிக்கிட்டு இருக்கோம். ஆனால் பள்ளிவாசல் சும்மா என்னது, இன்னைக்கு நிறைய பேர் நினைச்சிடும் லேட்டாக தான் வந்துட்டு இருக்கோம். காரணம் என்ன அப்படின்னா, நம்முடைய உள்ளத்தில் இன்னும் நினைச்சல ஈமான் நுழையில. எப்போ நுழையும், நாளைக்கு மறுபடியும் நிற்குமா இல்லையா, நன்மை இல்லையே என்ன செய்யறது, அன்னைக்கு ஒழுங்கா தொழில் அப்ப என்ன செய்வோம், புலம்புவோம். இறக்கும் போது என்ன செய்வோம், புலம்புவோம். அல்லாஹ் சொல்லி காமிக்கிறான், அவனுடைய உயிரை கைப்பற்றும் போது அவன் சொல்லுவான், அல்லாஹ் திரும்ப என்னை அந்த உலகத்துக்கு அனுப்பையா அல்லாஹ், நான் சாலிகான நல்ல அமல்களை செய்து நல்லடியாரோடு சேர்ந்துருவேன் அல்லாஹ், திரும்ப அனுப்பையாலும் சொல்லுவான். அனுப்புவான் அனுப்ப மாட்டான். அதே பாருங்க, 5 நேர தொழில் எடுத்துருங்க, ஒவ்வொரு ஊர்லயும் எத்தனை முஸ்லீம்கள் வாழ்ந்துட்டு இருக்கோம்.
அப்ப எப்படி இருக்கணும்? ஒவ்வொரு தொழுகையிலுமே பள்ளிவாசல் இடம் இருக்கணும், அப்படித்தானே? எல்லாம் நினைச்சிருக்கணும், நிரம்பி இருக்கணும். ஆனா இந்த நிலைமை அப்படியா இருக்கு? பட்ஜெட்ல எடுத்துடுங்க, ஒரு 40 வயசுக்கு மேல உள்ளவர், 45 வயசுக்கு மேல உள்ளவர், 50 வயசுக்கு மேல உள்ளவர் தான் இருக்கலாம். இளைஞர்கள் ரொம்ப ரொம்ப கம்மி தான். அதே சினிமா திட்டம் எடுத்துருங்க, புதுசா ஒரு நடிகருடைய படம் ரிலீஸ் ஆகுதா, தொழுகையை விட்டு போயிருக்கக்கூடிய மக்களை பார்க்கிறோம், பரீட்சையை விட்டு போயிருக்கக்கூடிய மக்களை பார்க்கிறோம். அப்போ உலகத்துல எல்லா பக்கமும் பள்ளிவாசல் இருக்கு, ஆனாலும் என்ன செய்யல, பள்ளிவாசல் கூட்டம் இல்லை. அப்ப 50 நேரம் தொழுகை அல்லாஹ்வுக்கு 5 நேரம் சுருக்கி தந்தாலும் என்ன செய்யல, தொழுகைக்கு ரெடியா இல்லை. ஆனா நம்முடைய கண் முன்னாடியே ஒரு சமுதாயம் வாழ்ந்துகிட்டு இருக்கு. எங்க தெரியுமா? பலஸ்தீன்ல. கிட்டத்தட்ட 1947 இருந்து ஆரம்பிச்ச போர் 2020 வரைக்கும் நடந்துட்டு தான் இருக்கு. இப்பதான் என்ன செஞ்சிருக்காங்க, தற்சமயம் போர் நிறுத்தம் சொல்லி அறிவிச்சிருக்கான். அது கூட அந்த நெதன்யாஹு சொல்றான், நாங்க இதை எப்போ வேணாலும் முடித்துடுவோங்க. ஏன்னா அப்படிதானே அல்லாஹ் குர்ஆன் சொல்லும்போது யூதர் என்ன செய்ய வாக்கை நிறைவேற்றவே மாட்டான்னு அல்லாஹ் குர்ஆன் சொல்லியிருக்காங்க. எப்போனாலும் செய்வோம், திடீர்னு தாக்குவோம் சொல்றான். அப்ப இந்த போர் நிறுத்ததுக்கு அப்புறம் எப்படி அந்த மக்களுடைய மனநிலை இருக்கணும்? எப்பா பெருசுப்பா, இப்பமா கொஞ்சம் ஜாலியா இருக்குமா, இப்பமா கொஞ்சம் சந்தோஷமா இருப்போம் அப்படின்னு மக்கள் நினைக்கணுமா இல்லையா? ஆனா மக்கள் அவ்வளவு வீடுகள் இடிக்கப்பட்டது, தங்களுடைய உறவினர்கள்லாம் இறந்துட்டாங்க, தங்களுடைய வாழ்வாதாரம் முடிஞ்சிருச்சு. ஆனாலும் போர் நிறுத்தம் ஆன உடனே அந்த மக்கள் செஞ்ச முதல் வேலை என்னது? பள்ளிவாசல் கட்டினாங்க. ஒரு பள்ளிவாசல் என்ன செஞ்சாங்க, உருவாக்குனாங்க. அவ்வளவு தூரம் சோதனைகள் வந்தாலும் சரிதான், படைக்கப்பட்ட நோக்கத்தை அவங்க என்ன செஞ்சாங்க, புரிஞ்சுக்கிட்டாங்க. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான் இல்லையா, ஒமா கலக்கத்துல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅபுதூன், ஜின்னையும் மனிதனையும் என்னை வணங்குவதற்காக அன்றி வேறு எதற்காகவும் படைக்கல அப்படின்னு சொன்னானே, அந்த குர்ஆன் வசனம் அவருடைய மண்டையிலையும் அவருடைய உள்ளத்திலையும் ஏறி இருக்கு. அதனால அவங்க என்ன செய்றாங்க, சரியா இருக்காங்க. நம்முடைய அந்த குர்ஆன் வசனம் மண்டையில மட்டும் தான் ஏறி இருக்கு, உள்ளத்துல என்ன செய்யல, பயம் வரல. வீட்டுல கரண்ட் பில்லு கட்டும்போது அந்த டேட்டு முடிஞ்சுட்டான்னு ஓடுறதா இல்லையா? ஏன்? கரண்ட் பில் டேட்டு முடிஞ்சுன்னா ஃபைன் போட்டுருவான், இல்லை நினைச்சிருவான், ஃபீஸை உருவிடுவான். மற்ற எல்லா விஷயம் கரெக்டா இருக்கும். ஆனா என்ன செய்யல, தொழுகையில கரெக்டா இல்லை. 50 நேரத்தை சுருக்கி வந்துட்டான், 5 நேரம். அப்பவும் என்ன செய்யல, தயாராக இல்லை. ரசூலுல்லாஹ் சலுகையை வழங்கிட்டாங்க. உங்களால நின்று சொல்ல முடியா, உட்கார்ந்து சொல்லுங்கப்பா. உட்கார்ந்து சொல்ல முடியா, படுத்துட்டா தொழுவு. படுத்துட்டு கை கால தூக்க முடியல, ஆக்சிடென்ட் ஆகி கிடக்கும், கண்ணு மட்டும் தான் வேலை செய்யும். செய்தியாக செய்யி. நீங்க மற்ற மதத்துல எடுத்து பாருங்க, சுபஹானல்லாஹ் எப்படி மக்கள் கஷ்டப்பட்டாங்க தெரியுமா? ஜேசிபில போவான், பின்னாடி நினைச்சுவான், அப்படி கொக்கி கோட்டு எடுத்து மேல தொங்கிட்டு போவான். காணிக்கை நான் கடவுளுக்கு நினைச்சுறேன், காணிக்கை செலுத்துறாங்க. செருப்பு இல்லாம நினைச்சுறாங்க, அவர்கள் வணங்கக்கூடிய தெய்வங்கள் நடந்தே போறாங்க. வாயில நினைச்சுறான், இங்க குத்திட்டு இங்க எடுத்தான். ஆனா அல்லாஹ்வுடைய மார்க்கம் எப்படி சொல்லுதுன்னா, நீ தொலை வரும்போது அழகா குளிச்சு சென்ட் அடிச்சு நல்ல ஆடையை அணிச்சு மாப்பிள்ள மாதிரி பள்ளிவாசலுக்கு வந்து என்ன தொழுது என்கிட்ட கேட்டு போவாச்சு அல்லாஹ் நினைச்சுறான், சொல்லி காமிக்கிறான். ஆனால் நினைச்ச மாட்டோம், வரமாட்டோம் அப்படிங்கிற அளவுக்கு நம்முடைய மனநிலை இருக்கு. அப்ப அந்த மிஹ்ராஜுடைய மிகப்பெரிய படிப்பினை என்ன அப்படின்னா, தொழுகை தான் நினைச்சிருக்கான், அல்லாஹ் கூட கொடுத்துருக்கு. இன்னும் சொல்ல போனா இந்த தொழுகையை மக்கள் மறந்துட்டாங்க, அதை ஒரு சாதாரணமான விஷயமா எடுத்துட்டாங்க. தொழுகை தானே அப்படிங்கிற அளவுக்கு நினைச்சுறாங்க மக்கள். எந்த அளவுக்குன்னா, சில மாற்று மத கடையில் வேலை பார்க்கக்கூடிய அந்த மக்கள் கூட வேலைக்காரங்களை தம்பி நீங்க வேணா தொழுதுவாங்க அப்படின்னு அவங்க சொல்றாங்க. ஆனா இவன் சொல்றாரு, பரவாயில்ல பார்த்துக்கலாம் அப்படின்னு தொழுகையை பொதுபோக்கா நினைக்கக்கூடிய அளவுக்கு நம்முடைய உள்ளத்தை நினைச்சுதான் சைத்தான் மாத்திட்டான். ஆனா சஹாபாக்கள் எப்படி இருந்தாங்க, ரசூலுல்லாஹ் எப்படி இருந்தாங்க, தன்னுடைய கடைசி நிலையில கூட தொழுகைக்கே வர முடியாத அந்த நிலையில கூட இந்த சைடு இப்னு அப்பாஸ், இந்த சைடு அலி பின் அபூ தாலிப், இவங்க 2 பேர் மேல தோல்ல கையை போட்டு நினைச்சாங்க. அப்படியே ரசூலுல்லாஹ்வுடைய கால்கள் தரையில் இழுத்தவாறு நினைச்சாங்க. பள்ளிவாசலுக்கு போய் தொழுகையை நிறைவேற்றாங்க நினைச்சிடும். ஹதீஸ்ல படிக்கோம்னா, எப்படிப்பட்ட நபி, ஒமா அர்சல்னாக இல்லா ரஹ்மத்தல் லில் ஆலமீன், மனித குல முழுமைக்கு நபியே உங்களை அருட்கொடையா அனுப்பியிருக்காங்க. ஒரு அருட்கொடை. இன்னும் சொல்ல போனா, உங்களை முன்னால செஞ்ச பாவத்தை ஃபுல்லா மன்னிச்சிட்டாங்க. 40 வயசுக்கு முன்னாடி நபி ஆனாங்க இல்லையா, அதுக்கு முன்னாடி செஞ்ச பாவம் ரசூலுல்லாஹ் பாவமே செய்யல. நாமெல்லாம் தௌஹீதுக்கு வரதுக்கு முன்னாடி நிறைய பாவம் செஞ்சிருப்போம், ரசூலுல்லாஹ் அப்படி இல்லை, பாவம் செய்யல. 40 வயசுக்கு அப்புறம் கூட என்னது, பாவம் செய்யல நபி ஆனதுக்கு அப்புறம். ஆனா அதையும் சொல்றான், இதுக்கப்புறம் நீ செய்யலா இல்லையா, அந்த பாவத்தை நான் மன்னிக்கிறேன்னு முதல்லயே சர்டிஃபிகேட் கொடுத்துட்டான். அப்படிப்பட்ட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகையை வேண்டாம். இப்ப நம்முடைய நிலையை எடுத்து பாருங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹு தொலை வச்சுட்டு இருக்காங்க, ஒரு மஜூசி நினைச்சான், கத்தியை வச்சு குத்திடுறான், கீழே விழுந்துருந்தாங்க. பால் போட்ட பொழுது அந்த குத்தின இடத்துல நினைச்சது வெளியே வருது, கடைசி நிலையை அடைஞ்சிட்டாங்க. அவ பக்கத்துல இந்த இப்னு அப்பாஸ் சொல்றாரு, அமீருல் முஃமினீனே நீங்க இன்னும் தொழுகையை நிறைவேற்றணும். எவ்வளவு ஒரு விஷயம் யோசிப்பார்.
புத்தூர் குலகமா நடக்காரு. அப்ப கூட சஹாபாக்கள் தொழுகை நாங்க ஏன் மறுமையில கேட்கக்கூடிய முதல் கேள்வி தொழுகைதான். தொழுகையை பத்தி தான் அல்லாஹ் தஆலா கேட்பான். நீங்க எக்ஸாம் எழுதும்போது 10 லெசன் கொடுப்போம், அதுல இருந்து கேள்வி கேட்பது இங்க மாதிரி இல்ல. அல்லாஹ் கொஸ்டினே அவுட் பண்ணிட்டான், இதான்பா கொஸ்டின், இதான் ஆன்சர், இதுக்கு ப்ரிப்பேர் ஆகிக்கும். ஆனா நாம என்ன செய்ய மாட்டோம், ப்ரிப்பேரே ஆக மாட்டோம். சஹாபாக்கள் ப்ரிப்பேர் ஆனாங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ப்ரிப்பேர் ஆனாங்க. இன்னும் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, வெறுமனே கலிமா சொன்னா மட்டும் முஸ்லிம் கிடையாது. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, பைன ரஜுலி வ பைன ஷிர்கி வல் குஃப்ரி தர்குல் ஸலா. ஷிர்க்குக்கும் குஃப்ருக்கும் உள்ள இடையில உள்ள வேறுபாடு தெரியுமா? தொழுகையை விடுவதுதான். யார் ஒருவர் வேண்டுமென்றே தொழுகையை விடுகிறாரோ அவர் காபிராகி விட்டார் என்று ரசூலுல்லாஹ் நினைக்கிறாங்க, தெளிவா சொல்லி காமிக்கிறாங்க. அந்த அளவுக்கு இஸ்லாம் தொழுகை செய்து வலியுறுத்திய ஒரு மார்க்கம். நீ குர்ஆனை புரட்டி பாருங்க, எத்தனையோ சட்டத்திட்டங்கள் அல்லாஹ் சொல்றானா இல்லையா, பல நபிமாவுடைய வாழ்க்கையில சொல்றானா இல்லையா. அதே மாதிரி அல்லாஹ் தஆலா அந்த தொழுகையும் ஒரு நாளைக்கு 5 நாள் தொழுக போங்க அப்படின்னு குர்ஆன்ல அல்லாஹ் சொல்லிருக்கலாமா இல்லையா? என்ன பண்றான், தன்னுடைய தூதரை இங்கே இருந்து அங்க கூட்டு போய், அங்கே இருந்து வானத்துக்கு கூட்டு போய் ஒரு சிறப்பு கௌரவப்படுத்தி அங்கே இருந்து இந்த தொழுகையை கொடுத்தாங்கன்னா, அல்லாஹ் தஆலா அப்படி ஒரு கண்ணியமா வழங்கிய ஒரு தொழுகையை இன்னைக்கு நாம வீணடிக்கனா நாளைக்கு மறுமையில என்ன பதில் சொல்லணும் யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு ஒரு பையனுக்கு அவருடைய அத்தா துபாயில இருந்து ஒரு பொருள் வாங்கி கொடுத்தாங்கன்னா என்ன செய்வான், வர்றவங்கலாம் காப்பா, எங்க அத்தா துபாயில இருந்து எனக்காண்டி சொல்லுவாங்க. பெண்கள் சொல்லுவாங்க இல்லையா, என்னுடைய புருஷன் தேடி பிடிச்சி 10-20 கடை ஏறி இறங்கி எனக்காண்டி இந்த படம் இருந்தாங்க சொல்லக்கூடிய மக்கள்லாம் பார்க்கணும். அதே மாதிரி அல்லாஹ்வுடைய தூதரை இங்கே இருந்து அலசி கூட்டிட்டு அப்படி கொடுக்கப்பட்ட அந்த தொழுகையை நம்ம பேணலாம் அப்படின்னா நம்முடைய மறுமையோட வாழ்க்கை விஷயம் தலைகீழா மாறும். இன்னும் சொல்ல போனா இன்னைக்கும் நமக்கு நிறைய பிரச்சனைகள் வருவதற்கு காரணம் என்ன அப்படின்னா, அல்லாஹ்வோடு தொடர்பு நம்ம நினைச்சிட்டோம், துண்டிச்சிட்டோம். ஏதாவது நோய் வருது, ஏதாவது கஷ்டம் வருது, ஏதாவது ஒரு மோசமான விளைவு வருதுன்னா புலம்பக்கூடிய நிறைய மக்களை பார்க்கிறோம். யாருக்காகவும் போய் புலம்புறோம், நண்பன்கிட்ட புலம்புறோம், மனைவிட்ட புலம்புறோம், எவருக்கெல்லாம் புலம்புறோம், எல்லாத்தையும் புலம்பி தெளிடுவோம். அவருக்கும் நமக்கும் நல்ல உறவு இருக்க வரைக்கும் பேசி கேட்டுடுவாரு. அவருக்கு நமக்கு உறவு துண்டிச்சுட்டீங்களே, இவர் எப்படி தெரியுமா, இவர் என்ன சொல்லுவா தெரியுமா, என்னென்ன பண்ணிருக்கா தெரியுமா, எல்லாத்தையும் வெளிப்படுத்திடுவாங்க. ஆனா படைத்தறிவு அப்படி கிடையாது. நாம எவ்வளவு பெரிய தீமையான விஷயங்கள் மறைவான நேரத்துல செஞ்சாலும் கூட அல்லாஹ் இன்னைக்கு என்ன செஞ்சான், மறைச்சுக்கிட்டு இருக்கான். எல்லாரும் நம்முடைய உள்ளத்தை கை வச்சு சொல்லலாம், நாம என்னென்ன தீமையான விஷயங்கள் செஞ்சோங்கிறது நமக்கு என்னது, படைத்த இறைவனுக்கு மட்டும் தெரியும். ஆனா அந்த படைத்தவன் குர்ஆன்ல சொல்றான், நீ எவ்வளவு பெரிய தவறு செஞ்சாலும் என்னிடத்துல கேளு, நான் உன்னை மன்னிக்கிறேன். அதுக்கு வாய்ப்புள்ள இடம் என்னது, இந்த தொழுகை. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஒரு அடியான் தொழுகையில சஜிதாவில் தன்னுடைய பிரார்த்தனையை அதிகப்படுத்தட்டும். ஏன், அங்க அல்லாஹ்வுடைய நிசிரான் நெருங்கிய தொடர்புல இருக்கு. புரியுதானே? இன்னைக்கு மனுஷன் பொருளாதாரத்தை வச்சு, பதவி வச்சு, அறிவை வச்சு பெருமை அடிக்கிற மனிதனை செஞ்சு பார்க்கணும். அந்த அளவுக்கு என்னது பெருமை அடிக்கிறான். கொஞ்சம் அழகா இருந்தா பெருமை, பொருளாதாரம் இருந்தா பெருமை, கொஞ்சம் அறிவு இருந்தா பெருமை, பதவி இருந்தா பெருமை. எவ்வளவு பெரிய ஆளா இருந்தா சரிதான். அந்த தொழுகையில பாருங்க, சஜிதா பண்ணும்போது நம்முடைய எல்லா வட்டங்களையும் அப்படியே அடக்கி ஒடுக்கி அல்லாஹ் நினைச்சிரோம், பணிவை காமிக்கிறோம். அபுது நான் அடிமைதான், அல்லாஹ் நீ தான் எஜமான், ஒன்னை விட்டா எனக்கு வேற வழி கிடையாது அப்படின்னு சொல்றோம். சஜிதா நம்முடைய அடிமைத்தனத்தை நினைச்சிரோம், வெளிப்படுத்துறோம். அப்போ நாம அல்லாஹ்ட்ட பிரார்த்தனை செஞ்சோம் அப்படின்னா அல்லாஹ் நினைச்சுவான், அவருடைய பிரார்த்தனை ஏற்றுக்குவான். அல்லாஹ் சொல்றான், ஒரு அடியான் என்னிடத்துல பிரார்த்தனை செய்து அவனை வெறும் கையாக அனுப்புவதற்கு நான் நினைக்கிறேன், வெட்கப்படுகிறேன் சொல்லி நினைச்சான். அல்லாஹ் தஆலா சொல்றான், அப்படிப்பட்ட பிரார்த்தனை கேட்கணும் அப்படின்னா என்ன செய்யணும், தொழுகையை பேணணும். நாம தொழுகையை பேணினாதான் நம்முடைய குழந்தைகள் என்ன செய்யும், தொழுகையை பேணும். அதனால ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, உங்களுடைய வீடுகளை மக்பராக்களாக, மண்ணறைகளாக மாற்றிடாதீர்கள், சுன்னத்தான தொழுகை செய்யுங்க, வீட்டுல போய் தொழுங்க. ரசூலுல்லாஹ் ஏன் சொன்னாங்க, நாம தொழ ஆரம்பிச்சோம்னா நம்முடைய மனைவி நினைச்சுவாங்க தொழுவாங்க, நம்முடைய மனைவி தொழுதான விஷயம், நம்முடைய குழந்தைகள் என்ன செய்யும், தொழ ஆரம்பிக்கும். நாம தொழுகையை மேற்கொண்டோம் அப்படின்னா ஒரு நல்ல குடும்பம் என்ன செய்யும், மாறும். அப்படிப்பட்ட நன்மக்களாக அல்லாஹ் நம்ம அனைவரையும் ஆக்கணும்னு சொல்லி சும்மாவுடைய முதல்வரை நிறைவு செய்யுங்க. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வலாகிபத்து லில் முத்தகீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ஸய்யிதினா முஹம்மதின் வ ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். அம்மா பாத். அன்புள்ள சகோதரர்களே, இன்றைக்கு இந்த மார்க்கத்தில் பார்த்தீங்கன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டிய அந்த செயல்கள் செய்யக்கூடிய மக்கள் குறைவு. ரசூலுல்லாஹ் சொல்லாத நிறைய விஷயம் நினைச்சாங்க, இவங்களா செய்யக்கூடிய மக்கள் நினைச்சிடும் பார்த்துக்கிட்டு இருக்கோம். குறிப்பாக அந்த மெஹராஜ் இரவு பார்த்தீங்கன்னா, இந்த மெஹராஜ் நான் சொன்னா இல்லையா, இந்த செய்திகளும் இன்னும் நீங்கள் குர்ஆன் ஹதீஸ்ல தேடி பார்த்து நிறைய செய்திகள் இருக்கு. இதுதான் நமக்கு படிப்பினைகள். ஆனால் என்ன பண்ணிட்டாங்கன்னா,
இந்த மெஹராஜ் இரவுக்குன்னு சிறப்பு தொழுகை. ஒரு 12 ரக்காயத் தொழுகிறது, அதில் ஒவ்வொரு ரக்காயத்தையும் குழுக்குள்ள வருது, பலக்கு வருது, இப்படி செய்கிறாங்க, சொல்லிக்கிட்டு இருக்காங்க, செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இதை ரசூல்லா காட்டினாங்களா? காட்டி தரல. அதே போல இந்த மெஹராஜ் இரவுனது நோன்பு வைக்கிறது, இதை ரசூல்லா காட்டி தந்தாங்களா? காட்டி தரல. இன்னும் சொல்ல போனால் இந்த மெஹராஜை எந்த மாதம் போனாங்கன்னு வரலாற்று ரீதியான ஆய்வு இல்லை, சரியான பதில் இல்லை. ரஜப்ல போனாங்களா, சாபான்ல போனாங்களா, ரபியுல்ல போனாங்க, எதில் நினைச்சல போனாங்கன்னு தெரியாது. ஆனால் இவங்க என்ன செய்றாங்க, இப்படி செஞ்சுக்கிட்டு இருக்காங்களே, இது சாதாரண விஷயமா நினைச்சு மக்கள் நினைச்சாங்க, செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இது மிகப்பெரிய தவறு. எந்த அளவுக்குன்னா அல்லாஹ் முற்றுப்புள்ளி வச்சுட்டான். அல் யௌம அக்மல்து லக்கும் தீனுக்கும் வ அத்மம்து அலைக்கும் வ நிஅமதி வ ரலீது லக்குமுல் இஸ்லாம தீனா. இன்றைய தினம் இந்த மார்க்கத்தை நாம் முழுமைப்படுத்தி விட்டோம். அல்லாஹ் டிக்ளேர் பண்றான், நான் என்ன செஞ்சேன், கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இதுக்கப்புறம் வந்துட்டு யாரும் இது அப்படி செஞ்சா நல்லா இருக்கும், இப்படி செஞ்சா நல்லா இருக்கும், யாருக்கு என்னது உரிமை கிடையாது. எந்த அளவுக்குன்னா இன்னைக்கு சில பேர் இருக்குமா இல்லையா, இமாம் சாஃபி என்ன சொன்னாங்கன்னா, இமாம் மாலிக் என்ன சொன்னாங்கன்னா, இமாம் அபு ஹனீஃபா என்ன சொன்னாங்கன்னா, இமாம் அஹ்மது இப்னு ஹம்பல் என்ன சொன்னாங்க, அவர் என்ன வேணாலும் சொல்லட்டும், அவர் சொல்லக்கூடிய கருத்து குர்ஆனோடும் ஹதீஸோடும் ஒத்துக்கூடா மட்டும் தான் என்ன செய்யணும், நாம எடுக்கணுமே தவிர இந்த மார்க்கத்துல உரிமை கொண்டாடக்கூடிய தகுதி யாருக்கு இருக்கு? அல்லாஹ்க்கு மட்டும் தான் இருக்கு. சாதாரண சிந்திச்சு பாருங்களேன். இப்போ நம்ம ஒரு வீடு கட்டுதோம், நம்மளுக்கு எப்படி பிடிச்சதோ அப்பதான் கட்டுவோம். ஒருத்தர் கேட்டுப்பா, நீங்க அப்படி கட்டாதீங்க, ரூம் அங்க வைங்க, கிச்சன் எங்க வைங்க, ஹால் எங்க வைங்கன்னா போறீங்களா, என் வீடு நான் கேட்டேன் அப்பதான் சொல்லுவோம். அதே மாதிரி இந்த மார்க்கம் யாருக்கு சொந்தம்? அல்லாஹ்வுக்கு சொந்தம். நபிக்கு கூட சொந்தம் கிடையாது, ரசூலுல்லா கூட தான் இஷ்டம் சொல்ல முடியாது. ஏன் அல்லாஹ்வை குர்ஆன் சொல்லி காமிக்கிறான், யா அய்யுஹன் நபியு லிம துஹர்ரிமு மா அஹல்லல்லாஹு லக. நபியே, நான் ஹலாலாக்குனதை நீங்க ஹராமாக்குறீங்களா? தபுதகி மர்னாத் அஸ்வாஜிக்க, உங்களுடைய மனைவிமாருடைய அந்த விருப்பத்திற்காக. வல்லாஹு கஃபூர் ரஹீம், அல்லாஹ் மன்னிக்க கூடியவன், இறக்க முடியவன். என்னன்னா தேன் ரசூலா சாப்பிடுவாங்க, இது குடும்பத்துக்குள்ள மற்ற மனைவிகள் ஒரு புறாம, அந்த வீட்டு மனைவி அங்க வீட்டுக்கு போனா மட்டும் தேன் சாப்பிட்டு வராங்க, நம்ம என்னத்தையாவது சொல்லி சாப்பிடாம ஆக்கியோன்னா எல்லாரும் ஒட்டுமொத்தமா பேசுறாங்க. உங்க வாயிலிருந்து ஒரு கருவேல மர பிசின் மாணவர் நல்லா இல்லை அப்படின்னு சொல்றான். எல்லாரும் சொன்னோம்னா ரசூலுல்லாவுக்கு உருள் அப்படின்னா வருதோ, வல்லாஹி அல்லாஹ் சத்தியமா என்ன நினைச்ச மாட்டேன், தேன் சாப்பிட மாட்டான். ரசூலுல்லாஹ் சொன்னா என்ன ஆகும், எல்லாரும் நினைச்சோம் ஃபாலோ பண்ணுவோம். அல்லாஹ் சொல்றான், நான் ஹலால் ஆக்குறேன், நீங்க எப்படி செய்யலாம், ஹராம் ஆக்கலாம். நபிக்கு என்ன செய்யறான், கண்டிக்கிறான். அது மட்டும் இல்லாம ஆதம் நபியை இந்த உலகத்துக்கு அனுப்பும்போது சும்மா அனுப்பல, ஆதமே உங்களுக்கு அறிவு கொடுத்தனா இல்லையா, அதை வச்சு சிந்திச்சு பார்த்து என்ன செய்யுங்க, வாழ்க்கை நடத்துங்க, வணக்க வழிபாடு செய்யுங்கன்னு அனுப்பல. அல்லாஹ் குர்ஆன் சொல்றான், குல்னா நாம் கூறினோம், இஹ்பிது மின்ஹா ஜமியா, நீங்கள் அனைவரும் இங்கிருந்து இறங்குங்கள், ஃபஇம்மா யஅதியன்னகும் மின்னி ஹுதன், என்னிடமிருந்து உங்களுக்கு நேரி வரும். அல்லாஹ் சொல்றான், ஏன்ட்ட என்ன செய்யும், வேதம் வரும். ஃபமன் தபிய ஹுதாய, யார் அதை பின்பற்றுகின்றாரோ வலா ஹௌஃபுன் அலைஹிம் வலா ஹும் யஹ்சனூன், அவருக்கு அச்சமும் இல்லை, எந்த கவலையும் இல்லை. அல்லாஹ் டிக்ளேர் பண்ணி அனுப்புறான். ஆதம் நபி அனுப்பும்போது வெறுமனே அனுப்பல, ஏன்ட்ட என்ன செய்யும், வேதம் வரும், அதை நீங்க பின்பற்றணும். அதனாலதான் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒவ்வொரு நபியையும் ஒரு வேதத்தை செஞ்சு அல்லாஹ் தஆலா கொடுத்தான். இன்னும் சொல்ல போனா இந்த மக்கள் எவ்வளவு பெரிய அநியாயம் பண்றாங்க. எல்லாம் தொழுகை நடக்கிறது, நோன்பு வைக்கிறது சாதாரண நினைக்கிறாங்க. மக்கள் நன்மைதான பாய், அதே நீங்க இப்ப நினைக்கிறீங்க, நன்மைதானே செய்யறாங்க. பள்ளிவாசல் பேர் டான்ஸ் ஆடுறாங்க, வேற ஏதாவது விசில் அடிக்காங்களா, தொலைதானே செய்யறாங்க அப்படின்னு சொல்றாங்க. எதை செய்வதாக இருந்தாலும் சரிதான், அல்லாஹ்வுடைய தூதர் காட்டியிருந்தா மட்டும்தான் என்ன செய்யணும். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, யார் ஒருவர் நான் சொல்லாத விஷயத்தை மக்களுக்கு சொல்கின்றாரோ அவர் தன்னுடைய இருப்பிடத்தை நரகத்தில் வைத்துக் கொள்ளட்டும். யார் ஒருவர் நான் சொல்லாத அமலை செய்கிறாரோ அது ரத்து செய்யப்படும். அல்லாஹ் என்ன செய்வான், ரத்து செஞ்சிருவான். தண்ணி குடிக்க போறோம், பிஸ்மில்லாஹ் சொல்லி ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, பிஸ்மில்லாஹ் சொல்றோம். ஒருத்தர் இல்ல எனக்கு சூரத்துல் பக்ரா தெரியும், ஒருத்தர் எனக்கு ஆயத்துல் குர்சி தெரியும், சொல்ல முடியுமா, செய்ய முடியுமா, முடியாது. எந்த அளவுக்கு தெரியுமா, ரசூலுல்லாஹ் ஒரு துஆவை ஒரு சஹாபி கத்து கொடுக்காங்க. என்ன துஆனா, இரவுல தூங்கும்போது நம்ம சொல்லக்கூடிய அல்லாஹ் பிஸ்மிக அமுத்துவாயை முடிச்சிருவோம். ரசூலுல்லாஹ் இன்னும் சில பெரிய துஆக்கள் சொல்றாங்க. அதுல கடைசியா வரக்கூடிய வாசகம் என்ன அப்படின்னா, ஆமன்து பி கிதாபிக்கல்லதி, நான் ஈமான் கொண்டேன் இந்த வேதத்தை, இது குர்ஆனை ஈமான் கொண்டேன். அன்சல்து வ நபிக்கல்லதி, இந்த நபியையும் என்ன செஞ்சேன், அல்லது அர்சல்த, இந்த இறக்கிய நபியை என்ன செஞ்சேனா ஈமான் கொண்டேன். இந்த வாசம் நான் ஈமான் கொண்டிருக்கேன், நபியை ஈமான் கொண்டிருக்கேன், இந்த வேதத்தை ஈமான் கொண்டிருக்கேன். ரசூலுல்லாஹ் என்ன செய்றாங்க, ஒரு சஹாபிக்கு கத்து கொடுக்காங்க. அவர் சொல்றாரு, ஆமன்து கிதாபிக்கல்லதி அன்சல்த வ ரசூலிக்க அல்லது அர்சல்த, நபி அப்படிங்கிற இடத்துல மாத்தி ரசூல் மாத்தி சொல்றாரு. நபினாலும் ரசூல்னாலும் ரெண்டே விஷயம், ரசூலாவும் குறிக்கும். நமக்கே தெரியுதா இல்லையா, ஏன்னா ஏத்தாப்பாம உட்காந்துருக்காங்க. ரசூலா என்ன பண்ணிக்கணும், சரி பரவாயில்ல விட்டுருக்கணும்ல. ரசூலா என்ன பண்றாங்கன்னா, லா கிடையாது, குல் நான் சொன்ன மாதிரி சொல்லு,
நபிக்கல்லதி அர்சல்த, இந்த நபியை இறக்கி அல்லாஹ் நினைச்சு அப்படி சொல்லின்னு ஒரு வார்த்தை கூட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மாத்த கூடாதுன்னு சொல்லிட்டாங்கன்னா, இன்னைக்கு இந்த மார்க்கத்தை நம்ம வணக்க வழிபாடு செஞ்சோம் அப்படின்னா யாரெல்லாம் செய்கிறார்களோ, யாரெல்லாம் பின்பற்றுகிறார்களோ எல்லாருக்கும் நாளைக்கு மறுமை நிச்சயம் பதில் சொல்லி ஆகணும். அதனால இது போன்ற தவறான வழியை விலகி வாழக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம் அனைவரையும் ஆக்குவானாக. வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.